ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃபி சினிமாக்காரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் யார் யார் நினச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ விஷுவலாகவும் சரி, பார்க்குறப்பவும் சரி, படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எப்படி சொன்னால் சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் காட்சிகள் வந்து சூப்பராகவே அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. சவுண்டு முதற்கொண்டு எல்லாமே அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து எந்த ஒரு விஷயத்தில் எங்கெங்கே வேணும், இந்த விஷயத்தில் இந்த கதைக்கு இந்த இது தேவை அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்தில் நடிச்சிருக்க கேஸ்டிங் க்ரூஸ் எல்லாமே சூப்பராகவே அவங்க கொடுத்த ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்க்ரீன் பிளே. ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்க்ரீன் பிளே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தில் வந்து பெருசாக நம்ம எந்த விஷயத்தையும் எதிர்பார்க்க முடியாது. நம்ம ஈஸியாக நம்ம ஜுராசிக் பார்க் அந்த ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன படங்கள் நம்ம பார்த்துருப்போமோ அதே படங்களை ரிப்பீட்டாக அந்த படத்தையும் அவங்க வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு சீன்ஸும் நம்ம பார்க்கும்போது அதை நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். பர்சனலாக இந்த படம் நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுச்சு. நான் ஜுராசிக் பார்க் வந்து நிறையா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதுலேருந்து முடிஞ்சு ஜுராசிக் வேர்ல்டு அதுலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்கேயுமே புதுசாக நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. சேம் நம்ம என்னென்ன ஜுராசிக் பார்க்கில் நம்ம என்னென்ன சீன்ஸ் பார்த்தோமோ ஜுராசிக் வேர்ல்டில் என்னென்ன சீன்ஸ் பார்த்தோமோ அப்படியே தான் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒன்றும் நம்ம நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைரஸ் தேடி ஒரு குழு கிளம்புறாங்க. அங்கே டைனோசரோட பாக்டீரியா மருந்து எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ அதில் மெயினாக அவங்க 2 டைனோசரை டார்கெட் பண்ணுறாங்க. இன்னொன்று வெயிட்டான டைனோசர், அதோட அந்த அதோட வைரஸை எடுத்துக்கணும். இன்னொன்று பறக்கிற டைனோசர் அந்த இதையும் வந்து நம்ம வைரஸ் எடுக்கணும்னு சொல்லி இந்த டீம் கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகிற அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அவங்க என்னென்ன விஷயங்கள் சேலஞ்சு பண்ணி அந்த வைரஸை எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு எனக்கு பார்க்கும்போது. படத்தில் ஒவ்வொரு சீன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா விஷுவலாக பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து ஐமேக்ஸில் பார்க்கணுன்னா நான் வந்து மெயினாக ஆசைப்பட்டேன். ஸோ ஐமேக்ஸில் என்னால் கிடைக்கல, நான் நார்மல் தேட்டரில் தான் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அந்த சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் சவுண்ட் எஃபெக்ட் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. மற்றபடி கதையெல்லாம் இன்னும் நல்லா ஹோப் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. கதை இன்னும் நல்லா டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லலாம். அதை தான் அவங்க கதையில் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. விஎஃப்எக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிசில் தட்டாமல் அப்படி சூப்பராகவே அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா படம் வந்து ஒரு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப போர் அடிச்சிச்சுன்னா நீங்கள் போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். ஜுராசிக் பார்க்லேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் அந்த என்னென்ன படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அதையே தான் இந்த படத்தில் கொஞ்சம் சில சீன்ஸில் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் ஜுராசிக் பார்க் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு எப்படி சொல்லணும்னா ஓகேவான அளவுக்கு தான் நீங்கள் சொல்லுவீங்க. அந்தளவுக்கு தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸ்காட் ஜான்சன் அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்க கொடுத்த கேரக்டர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைனோசரும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதில் புது டைனோசர் வந்து இன்ட்ரோவேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்பெஷல் க்ரீச்சர் மாதிரி அவங்க சம்திங் அது மாதிரி ஏதோ ஒன்று இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு. விஎஃப்எக்ஸில் காட்டும் போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, சரி அவங்க ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்ல முடிஞ்சுது தவிர்த்து மற்றபடி அது ரசிக்கும்படி எதுவுமே கிடையாது. படத்தில் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி கிளைமேக்ஸ் இப்படி தான் முடிவு போகிறது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த கிளைமேக்ஸை இன்னும் நல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். அதுதான் இப்போ படத்தில் அவங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம்
அப்படின்னு சொல்லவே முடியாது. மிஸ்டேக் அப்படிங்கிறது வந்து கதையில் மட்டும்தான் அவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து மற்றபடி சீன்ஸ் கொண்டு எல்லாமே சூப்பராகவும் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது 3மே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து நம்ம ஜுராசிக் வேர்ல்டு ஃப்ளாரிங் கிங்டம் அதில் நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த கிளைமேக்ஸ் லைட்டாக இந்த கிளைமேக்ஸோட நீங்கள் மேட்ச் பண்ணிங்கனாவே நல்லா தெரியும். கிளைமேக்ஸ் ஒரு அண்டர் வாட்டர் மாதிரி அவங்க கொண்டு போயிருக்காங்க. ப்ளஸ் இவங்க கப்பலில் போகிற மாதிரி தான். ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் போய் படம் பாருங்கள். இந்த படத்தில் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. கதை இப்படி தான் நடக்கும். இவங்க கடைசியில் வைரஸ் எடுத்தாங்களா எடுக்கலையான்னு தான் இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட மொத்த கதையுமே. படத்தில் 2 பாசிட்டிவான விஷயம்னு சொன்னோம்னா, அந்த வேர்ல்டுக்கு நம்ம போன மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லலாம். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, அந்த சவுண்ட் எஃபெக்ட் மூலிமா நம்ம அந்த வேர்ல்டுக்கு தள்ளிட்டு போகிற மாதிரியே இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ் கொண்டு நம்ம ரியலாக அங்கேயே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி, ஜுராசிக் வேர்ல்ட்லேயே நம்ம இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு சில கிரியேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தோணும். அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கணுன்னா இப்போ தேட்டர்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் இந்த படத்தை பாருங்கள். படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 டைம் வாட்சபிளான மூவி தான். பெருசாக நம்ம ஜுராசிக் பார்க் அளவுக்கு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஒரு ஓகே தான், பெட்டராக நல்லாவும் பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ்க்காக நீங்கள் பார்க்கணும், சரி போர் அடிக்குது நம்ம இந்த படம் போய் பார்க்கணும், ஜுராசிக் வேர்ல்டு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்கள் போய் பார்ப்பீங்க. ஸோ அதனால் இந்த படத்தை போய் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ இதான் இந்த ஜுராசிக் வேர்ல்டோட மொத்த கதையுமே. இந்த படத்தோட ரிவ்யூ. நீங்கள் இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட் வைஃப் அந்த வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FT சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா குட் வைஃப் சீரீஸோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸில் யார் நடிச்சிருக்காங்கன்னா பிரியாமணி லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. இந்த சீரீஸோட கதை வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேரும் ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு வீடியோவில் வந்து ஒரு தப்பான விஷயங்கள் பண்ணுறப்ப, ஸோ அதனால் ஒய்ஃபுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஹஸ்பண்டை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும் அப்படி இவங்க மூலியமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரிஞ்சுக்க போகிற நேரத்தில் ஹஸ்பண்டை எப்படி இவங்க காப்பாற்றினாங்களா காப்பாற்றலையான் தான் இந்த சீரீஸோட மொத்த கதையுமே. இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை சரியாக கொண்டு போயிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு நிறைய சூப்பராகவே கொண்டு போயிருக்காங்க. எபிசோட் வைஸாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்லணும்னா 1, 2லாம் வந்து பார்த்தீங்க எபிசோட் 1, 2 இதெல்லாம் ரெண்டுலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேக் நீங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு தான் இருந்துச்சு இந்த சீரீஸில். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்கிற விஷயமா இருக்கட்டும், அந்த கருத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஆனால் ரொம்ப லேகாக கொண்டு போயிட்டாங்கன்னா நான் சொல்வேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரியாமணி இந்த சீரீஸில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஒய்ஃபாக அவங்க என்ன விஷயங்கள் அந்த கேரக்டராக எப்படி இருப்பாங்கிறது வந்து பிரியாமணி நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சில சீன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் கொஞ்சம் லேகாக எனக்கு தோணுச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸில் நடிச்சிருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீரீஸை இவங்க நல்லா ரொம்ப இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருக்கலாம். ஸோ ஒரு சின்ன பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்டு இவங்க இதில் மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டாங்கன்னா தோணுச்சு. அதுதான் எனக்கு மிஸ்டேக்காக தோணுச்சு. மற்றபடி கதை ஓகே. சீரீஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த சீரீஸை தாராளமாக நீங்கள் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பாசிட்டிவாக தோணுன விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ப்ளஸ் அவங்க அந்த ஸ்க்ரீன் பிளே முதற்கொண்டு இன்னும் டெவலப் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் எனக்கு தோணுச்சு. நீங்கள் இந்த சீரீஸை பார்த்துட்டிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுங்க. That's all this good wife review.
உங்களை அடுத்த வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் FP சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ.